ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த சூப்பரான கேரட் கேக் தான் எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராஸ்டிங் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம இந்த கேரட் கேக்கோட பேட்டர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேட்டரில் நான் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கேரட் கேக் அப்படின்னா இந்த கேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதில் வந்துட்டு நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு ஸ்பைஸ் கேக் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அதோட கேரட்டு, வால்நட்ஸ் எல்லாமே போட்டு நம்ம இன்றைக்கி செமையாக அந்த பேட்டரை ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதை டின்னுள்ள ஊற்றி இதை கரெக்டான டெம்பரேச்சரில் கரெக்டான டைமில் பேக் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எப்போவுமே கரெக்டான டெம்பரேச்சர் அண்ட் டைம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நம்ம கேக் நல்லா சாஃப்டாக வரும், ஃப்ளஃபியாகவும் வரும். ஸோ வந்துட்டு நம்ம கேக்கோட டேஸ்ட் கூட நம்ம வந்துட்டு டைம் அண்ட் டெம்பரேச்சரில் வந்துட்டு வேரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு இந்த கேக் அழகாக பேக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்துட்டு நம்ம கேக் வந்து எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பட்டர் பேப்பரை நீங்கள் பாருங்கள், அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல கோல்டன் கலராக சூப்பராக பேக் ஆகிருக்குது. நம்மளுக்கு பேர் பார்க்க தான் கேரட் கேக் அப்படின்னு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த ரெசிபி நிஜமாகவே சூப்பர் எம்மியாக இருக்கும். பிகாஸ் இதில் வால்நட், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால. வாங்க ஃப்ராஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேஸ் லேயரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த க்ரீம் எதுக்காக அப்ளை பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. பேஸ் லேயரில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணால் தான் நம்ம கேக் வந்துட்டு எங்கேயும் நகராமல் ரொம்ப நேரம் வந்துட்டு ஸ்டேபிளாக அந்த கேக் போர்ட்லேயே இருக்கும். நம்ம இன்கேஸ் ரொம்ப தூரமாக லாங் டிஸ்டன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நிறைய கேக் வந்துட்டு ஸ்லைட் ஆகி போகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ணாமல் விடுறது தான். ஸோ அந்த ஸ்டெப்பை மறக்காமல் நம்ம பண்ணிடணும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரட் கேக் வந்து எங்கள் அப்பா அம்மாக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஆனிவர்சரி வருது. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர்ஸ் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வச்சு அது மேலே வந்துட்டு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டதுனால அதுலேயே வந்துட்டு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணி இந்த ஃப்ராஸ்டிங் நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம 4 லேயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த கேக்ஸ் வந்துட்டு நான் எப்போவுமே பேக் பண்ணதும் ஃப்ரிட்ஜில் தான் வச்சு செட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ அப்போ தான் நம்ம ஃப்ராஸ்டிங் அப்ளை பண்ணி க்ரம் கோட் போடும்போது அந்த கேக் நல்லா வந்துட்டு சாஃப்டாகவே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு நம்ம வந்து டாப் லேயர்ஸ்லாம் எப்போவுமே கட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம க்ரம்பிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கேக்கை எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம வந்துட்டு க்ரம் கோட் தான் ரெடி பண்ணிக்க போகிறோம். க்ரம் கோட் எதுக்கு ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம பேஸ் லேயர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அண்ட் தென் க்ரம்ஸ் எல்லாம் கேக்கோட க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ க்ரம் கோட் பண்ணி 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணதுக்கப்புறமா தான் அடுத்த ஃப்ராஸ்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவுட்டர் கவர் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம கேக்குக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி அழகாக ஸ்மூத் அவுட் பண்ணி விடணும் நம்ம எல்லா சைட்ஸையுமே. அப்போ தான் நம்ம கேக் பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பட்டர் க்ரீம் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம கேக்கு. ரொம்ப நேரம் மெல்ட் ஆகாமலேயும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பேப்பர் டெக்கரேஷன்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரைஸ் பேப்பர்ஸ் அப்படின்னா இந்த ரைஸ் பேப்பர்ஸ் வந்து சிம்பிளான நம்ம அரிசியில் செய்கிற ரைஸ் பேப்பர்ஸ் தான் இது. பார்த்தீங்கன்னா மெயினாக சூஷி ரோல்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு லைட்டாக சோக் பண்ணி எடுத்துகிட்டு அதில் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ ஆட் பண்ணி கலரிங்கும் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா காய விட்டு எடுத்துக்கணும். ஓவர் நைட் நல்லா காய விடணும். ஸோ அப்போ காய விடும்போது அந்த என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்துட்டு அது நல்லா ஸ்டிஃப் ஆகிடும். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன் என்ன பேட்டர்ன் நம்மளுக்கு வேணுமோ அந்த பேட்டர்னில் நம்ம அழகாக பண்ணி எடுத்துக்கிறோம். ப்ளஸ் அது மேலே வந்துட்டு கோல்ட் பெயிண்ட் தான் நான் இன்றைக்கி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு தான் இந்த கேக் வந்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைஸ் பேப்பர் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணா தனியாக சொல்லுங்கள், மேக் பண்ணிடலாம். நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.